ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் மறுபடியுமாக வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, உங்களோடு கூட பேசுவாராக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நல்ல நாள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒன்று கூடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறோம். நல்ல ஆராதனையை கர்த்தர் கொடுத்தார், நல்ல சாட்சியை கொடுத்தார். கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வசனத்தை அறிந்து கொள்ளும்படியாக ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்குடைய என்னுடைய டைட்டில், He performs what is appointed for me. அவர் எனக்காக நிர்ணயித்ததை நிறைவேற்றுவார். எனக்காக நிர்ணயித்ததை அவர் நிறைவேற்றுவார். எனக்காக ஏற்படுத்தினவைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் கொடுத்திருக்கிற திட்டங்களை அவர் நிறைவேற்றுவார். யோபினுடைய புஸ்தகம் 23வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஜோப் சாப்டர் 23. யோபினுடைய புஸ்தகத்தில் இந்த 23வது அதிகாரம் மிகுந்த அங்கலாய்ப்போடு கூட எழுதப்பட்டதான ஒரு சாப்டர். வசனம் சொல்கிறது, முதலாவது வசனத்தில் மிகுந்த அங்கலாய்ப்பு, முரண்டுத்தனமாய் எண்ணப்படுகிறது, என் தவிப்பு அதிகமாய் காணப்படுகிறது. ஒரு தவிப்போடு இங்கே பக்தனாகிய யோபு இந்த அதிகாரத்தை எழுதி கொண்டு வருகிறார். முதல் 22 அதிகாரங்களை வாசிக்கும் போது யோபுவும் யோபுனுடைய சிநேகிதர்களும் அவருடைய பாடுகளை, வேதனைகளை, கஷ்டங்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டே வருகிறார்கள். 23வது அதிகாரத்தில் வரும்போது மிகுந்த அங்கலாய்ப்பு, எல்லாவற்றையும் இழந்து விட்டான். ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு தவிப்பு அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. எப்படி நான் விடுதலை பெறுவேன், எப்படி நான் மீட்கப்படுவேன் என்ற ஒரு அங்கலாய்ப்போடு கூட, கவலையோடு கூட காணப்படுகிறான். ஆண்டவரை பார்க்க வேண்டும், தேவனை பார்க்க வேண்டும், அவரை நான் தரிசிக்க வேண்டும். எப்படி நான் அவரை தரிசிக்கலாம்? நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை வரும். கஷ்டமான சூழ்நிலைகளே அங்கலாய்ப்பு, தவிப்பு ஏற்படுகிற வேளையிலே நாம் ஆண்டவரை தேடுகிறோம். ஆண்டவரே, நான் உம்மை பார்க்க வேண்டும், அவரை பார்க்க வேண்டும் என்ற ஒரு அங்கலாய்ப்பு நமக்குள்ளே ஏற்படுகிறது. யோபு இந்த இடத்துல சொல்கிறான், அவரை தேடுகிறேன், அவரை நான் என்னுடைய வலதுபுறமாய் தேடுகிறேன், அவரை காணவில்லை. நான் என்னுடைய இடதுபுறமாய் தேடுகிறேன், அவரை காணவில்லை. எனக்கு முன்பாக நான் அவரை தேடுகிறேன், அவரை கண்டுகொள்ள முடியவில்லை. எனக்கு பின்னாக நான் அவரை தேடுகிறேன், அவரை கண்டுபிடிக்கவில்லை. அவரை தேடுகிறேன், தேடிக்கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே, நான் உம்மை பார்க்க வேண்டும், நான் அவரை தேட வேண்டும், அவரை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஒரு பெரிய அங்கலாய்ப்பு, ஒரு தேவையோடு கூட இந்த இடத்துல யோபு நிற்கிறார். யோபு 10வது வசனத்தில் வரும்போது யோபு அங்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறான். ஒரு அருமையான டிக்ளரேஷன் கொள்கிறார். ஆனாலும், எல்லாவற்றிலும் தேடியும் அவரை கண்டுபிடிக்கவில்லை. அவன் சொல்ல, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். இட்ஸ் எ பியூட்டிஃபுல், ஒண்டர்ஃபுல் டிக்ளரேஷன், ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை அறிவார், என்னுடைய வழியை அறிவார். இந்த 10வது வசனத்திலிருந்து தொடர்ந்து நல்ல அருமையான ஸ்டேட்மெண்ட்டை, பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டை யோபு சொல்லிக்கொண்டே வருகிறார். என் காலங்கள், என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை பற்றி கொண்டேன். 13வது வசனத்திலே, அவரோ வென்றால் ஒரே மனமாயிருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார். verse 14 பாருங்கள், இன்றைக்குள்ள கீ வேர்ஸ், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கென்று அவர் குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், அவர் அதை செய்வார். இப்படிப்பட்டவர்கள் இன்னும் அநேகம் அவரிடத்திலே உண்டு. எனக்காக அவர் வைத்திருக்கிற காரியங்களை அவர் தருவார். மறுபடியும் சொல்கிறார், அவர் அவைகளை நிறைவேற்றுவார். He will confirm it.
அவைகளை நிறைவேற்றுவார். இப்படிப்பட்ட அநேக காரியங்களை அவர் எனக்கு தருகிறவராயிருக்கிறார். God will give me, அவர் எனக்கு தருவார் என்ற ஒரு அருமையான டெக்ளரேஷன், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த இடத்துல யோபு சொல்கிறான். அவர் எனக்காக வைத்திருக்கிறதை, எனக்காக திட்டம் வைத்திருக்கிறதை, குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற, உங்களுக்காக ஒரு திட்டத்தை, உங்களுக்காக வைத்திருக்கிற குறித்த காரியத்தை அவர் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது, அவரை தேடும்போது, உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்கள் ஆத்துமாவுக்கு, உங்களுக்கென்று அவர் வைத்திருக்கிற இந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றுவார். மாத்திரமல்ல, அவர் அதை நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவள் இன்னும் அநேக காரியங்களை அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிறவராயிருக்கிறார். He will perform it. நம்முடைய பாடுகள், நம்முடைய கலக்கங்கள், நம்முடைய ஏக்கங்கள், இவைகள் மத்தியிலே கர்த்தரை நோக்கி பார்க்கிறபோது நாம் அறிக்கை செய்ய வேண்டிய காரியம், அவர் எனக்காக குறித்த காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். மாத்திரமல்ல, இன்னும் அநேக காரியங்களை அவர் செய்கிறவராயிருக்கிறார். இதைத்தான் பரிசுத்த பவுல் சொல்கிறார், நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான காரியங்களை அவர் செய்கிறவராயிருக்கிறார். நாம் ஒரு சின்ன காரியத்தை தான் எதிர்பார்க்கிறோம், ஆனால் அவர் செய்வதோ பெரிய காரியமாயிருக்கிறது. பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராயிருக்கிறார். இதில் ஏராளமான ட்ரூத் காணப்படுகிறது. இந்த லைஃப் சேஞ்சிங் ட்ரூத் இந்த வசனத்திலே காணப்படுகிறது. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட், டெக்ளரேஷனே இந்த இடத்துல யோபு சொல்லுகிறார். முதலாவது நான் பார்க்கும்போது, God has an appointed for your life. உங்களுடைய வாழ்க்கை குறித்து அவர் குறிக்கப்பட்ட காரியங்களை அவர் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். உங்களுக்காக குறிக்கப்பட்ட காரியம், உங்களுக்கென்று ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியமாய் காணப்படுகிறது. உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான காரியம், ஒரு டிவைன் அப்பாயின்மெண்ட். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலத்திலே உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அருமையான காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராயிருக்கிறார். நாம் எதிர்பார்க்கிற நன்மைகளை, எதிர்பார்க்கிற காரியங்களை அவர் ஏற்கனவே உங்களுக்கு திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த காரியங்களை உங்களுக்கு கொடுப்பேன் என்று அவர் வைத்திருக்கிறவராயிருக்கிறார். இந்த குறித்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்கு நீங்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் உங்களோடு கூட செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த யோபு இவைகளை அறிந்து கொள்கிறான், புரிந்து கொள்கிறான். கர்த்தர் எனக்காக இவைகளை செய்கிறார். யோபு தேவனை தேடுகிறான், அவரை கண்டுபிடிக்கவில்லை. இடதுபுறமாய் தேடுகிறான், அவரை காண முடியவில்லை. வலதுபுறமாய் தேடுகிறான், காணவில்லை. முன்னும் பின்னுமாக அவரை தேடுகிறான், ஆனாலும் காணப்படவில்லை. ஆனாலும் அவனுக்குள்ளே ஒரு பெரிய ஃபெய்த் காணப்படுகிறது, ஒரு விசுவாசம் காணப்படுகிறது. கர்த்தர் எனக்கு இவைகளை செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவைகளை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்முடைய லைஃப், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சாதாரணமான ஒரு ஆக்சிடென்ட் அல்ல. தேர் இஸ் எ பிளான் பிஹைண்ட் யுவர் லைஃப். உடைய வாழ்க்கைக்கு முன்பாக ஒரு பெரிய திட்டம் கர்த்தர் வைத்திருக்கிறவராயிருக்கிறார். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யுவர் லைஃப் இஸ் நாட் அன் ஆக்சிடென்ட். உடைய வாழ்க்கையானது ஏதோ ஒரு விபத்தாக வந்ததல்ல. உங்கள் வாழ்க்கையானது தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஒரு திட்டமானது, முன் குறிக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. நீங்கள் உலகத்திலே பிறப்பதற்கு முன்பாகவே இந்த காரியம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தாவீது இதை எழுதுகிறார். 139வது சங்கீதத்தில் 16வது வசனத்தில் வாசிக்கும்போது, சாம் நம்பர் 139 verse 16 வாசிக்கும்போது இங்கே வசனம் சொல்கிறது, ஆல் த டேஸ் ordained for me were written in your book before one of them came to me. என் நாட்கள் அனைத்தும், என்னுடைய நாட்கள், என்னுடைய காலங்கள், நான் பிறந்த நாள் முதற்கொண்டு என்னுடைய மரண நாள் வரை உம்முடைய புஸ்தகத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோ ஆச்சரியமான காரியம், எவ்வளோ அதிசயமான காரியம். உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய எதிர்காலங்களை, உங்களுடைய கடந்த காலங்களுடைய பிரசன்ட் நாட்கள் எல்லாவற்றையும் அவர் தம்முடைய புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். உங்களை குறித்த காரியங்களை, உங்களை குறித்த எல்லா திட்டங்களையும் அவர் வைத்திருக்கிறார். அவர் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறவராய் இருக்கிறார். இன்னது சம்பவிக்கும், எப்படி சம்பவிக்கும் என்பதை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறவராய் இருக்கிறார். ஒரு முறை ஒரு தாயாரும் அவருடைய மகனுமாக நடந்து கொண்டே இருந்தார்கள். அந்த டீனேஜ் வாலிபன் தன்னுடைய தாயாரிடத்தில் கேட்டான்,
ஏன் அம்மா நமக்கு இத்தனை பாடுகள், இத்தனை வருத்தங்கள், இத்தனை கஷ்டங்கள் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டிருக்கிறது? எப்பொழுது நமக்கு ஒரு நல்ல காலம் வரும், எப்பொழுது நல்ல நேரம் வரும் என்று கேட்டுக்கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த தாயார் அந்த மகனிடத்தில் சொல்கிறார், அவர் சொல்கிறார், இந்த கஷ்டமெல்லாம் ஒரு நாள் இது மாறி போகும். ஒரு நாள் தேவன் நமக்கென்று நியமித்திருக்கிற, முன்குறித்திருக்கிற இந்த நாட்கள் வருகிற வேளையிலே இந்த கஷ்டங்கள், இந்த பலவீனங்கள், இந்த நஷ்டங்கள், நம் ஏழையாக இருக்கிற இந்த நிலைமைகள் எல்லாம் மாறிவிடும். இது தேவன் கொடுத்திருக்கிறதான ஒரு வாக்குத்தத்தமாய் காணப்படுகிறது. ஏற்ற காலத்திலே அவர் நமக்கு நன்மையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு கூட நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஏற்ற நாட்களிலே அந்த அருமையான வாலிப தம்பிக்கு நல்ல ஒரு ஜாப் கிடைத்தது, ஒரு பெரிய ஆபீசர் ஜாப் கிடைத்தது. கர்த்தரால் உயர்த்தப்பட்ட குடும்பமாய் காணப்பட்டது. அல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவர் உங்களை குறித்து முன்குறித்த காலமானது உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறதா இருக்கிறது. முன்குறித்த திட்டம் பண்ணின நல்ல காரியம், நல்ல ஆசீர்வாதமான காரியம் உங்களிடத்திலே வருகிறதா இருக்கிறது. யோபினுடைய புஸ்தகத்தில் 23வது அதிகாரத்தில் யோபு அங்கலாய்க்கிறான், கதறுகிறான், அழுது கொண்டிருக்கிறான். ஆனால் டபுள் பிளஸ்ஸிங் எப்பொழுது வருகிறது? சாப்டர் 42 வரும்போது, 42வது அதிகாரத்தில் வரும்போது எவ்விதமாக யோபு ஆசீர்வதிக்கிறான். எல்லாவற்றிலும் இரண்டத்தனையாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். சகலத்தையும் அவனை ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். 42வது சாப்டர் ஒரு சாட்சியான ஒரு சாப்டராய் காணப்படுகிறது. 23வது அதிகாரத்தில் ஒரு கலக்கம், ஒரு தவிப்பு, வேதனை, நெருக்கங்கள், கவலைகள் காணப்படுகிறது. இந்த லாஸ்ட் சாப்டரில் வரும்போது எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். எல்லாவற்றிலும் கர்த்தர் யோபுவை ஆசீர்வதிக்க இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களினாலே நிரப்புகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு நீங்கள் கஷ்டமாக இருக்கலாம், இன்றைக்கு நீங்கள் பலவீனமாக இருக்கலாம், இன்றைக்கு நீங்கள் வருத்தத்தோடு கூட இருக்கலாம். ஒருவேளை ஃபினான்சியல் டிஃபிகல்ட்டிஸாக இருக்கலாம், ஒருவேளை தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் இந்த வசனம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொண்டு வருகிறது. God has given us assurance for you. I will bless you. I will give you double portion for you. கர்த்தர் உங்களுக்கு இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அவர் குறித்த காலத்திற்கென்று உங்களை குறித்து முன் குறித்து வைத்திருக்கிறவராயிருக்கிறார். முன்குறித்து இந்த நாட்களிலே நான் உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறவராயிருக்கிறார். ஈவன் ட்ரையல்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் தி அப்பாயின்மெண்ட். நம்முடைய வாழ்க்கையில் இந்த வேதனைகள், இந்த சோதனைகள், இந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பகுதியாக வருகிற ஒரு போராட்டமாய் காணப்படுகிறது. சோதிக்கப்படாத மனுஷன் இந்த உலகத்தில் இல்லை. எல்லா மனுஷருக்கும் சோதனை உண்டு, எல்லா மனுஷருக்கும் கஷ்டங்கள் உண்டு. ஒருவங்கள ஃபிசிக்கல் பாடியிலே சிக்னஸ் வரலாம், அல்லது ஃபினான்சியல் டிஃபிகல்ட்டியில் இருக்கலாம், அல்லது பல தேவைகளோடு கூட இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரு சோதனைகள், டெம்ப்டேஷன் உள்ள வாழ்க்கையில் உண்டு. ஆனால் சோதிக்கப்படுகிற வேளையிலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நன்மையாக முடிய பண்ணுகிறவராயிருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், ரோமருக்கு எழுதின நிருபம் 28வது அதிகாரத்தில் 8வது அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்கும் போது, ரோமன் சாப்டர் 8 verse 28 வாசிக்கும் போது, தேவன் எவர்களை முன் குறித்தார்களோ அவர்களை தேவன் தம்முடைய 28வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது, ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் குட் டு தோஸ் ஹூ லவ் காட். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், எல்லா காரியங்களும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். And we know that all things work together for good to those who love God, to those who are called according to his purpose. அவர் அழைத்த தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். The next verse வாசிக்கும் 29வது வசனத்தில் வாசிக்கும்போது, தேவன் எவர்களை முன்னறிந்திருந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலாய் இருப்பதற்கு அவர் முன் குறித்திருக்கிறார். அவ்வளோ ஆசீர்வாதமான காரியம் பாருங்கள். எவர்களை முன் குறித்திருக்கிறார்? உங்களை குறித்தவர் முன் குறித்திருந்தார், ஒரு முன் குறித்திருப்பார் என்றால் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலாக இருப்பதற்காக உங்களை முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா.
இயேசு கிறிஸ்துடைய சாயலை போல, அவருடைய சரீரத்தின் சாயலை போல இருப்பதற்காக அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அவருடைய முன்குறிப்பு யோபு சொன்னது போல அவர் உங்களை குறித்து முன்குறித்திருக்கிறார். ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய ஃப்யூச்சர் லைஃப்பை அவர் ஒரு ஃப்ரேமை போட்டு அதை முன்குறித்து வைத்திருக்கிறார். அது எப்படி முன்குறித்திருக்கிறாராம்? இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாறும்படியாக அவர் உங்களை முன்குறித்து வைத்திருக்கிறார். இந்த சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாறும்படியாக அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். யோபுவும் இதைத்தான் சொல்கிறார், நான் அவரை அறிவேன், அவரை காண்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை அந்நிய கண்களால் அல்ல என்னுடைய சொந்த கண்களால் பார்ப்பேன். அவர் அருமையான டிக்ளரேஷனை சொல்கிறார், நான் அவரை காண்பேன். இந்த நம்பிக்கை, இந்த மாறாத அசைக்க முடியாத விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். நான் அவரை காண்பேன். போராட்டங்கள் மத்தியில் தான் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். பிரச்சனைகள் மத்தியில் தான் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். இந்த விசுவாசத்தோடு நான் போராட்டங்களிலே, கவலைகளிலே, சோதிக்கப்படுகிற வேளை துவண்டு போகாதபடி, சோர்ந்து போகாதபடி, கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அவர் எனக்காக முன்குறித்து வைத்திருக்கிறதை, எனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறதை அவர் எனக்கு செய்வார். அவர் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு கூட நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் அவர் முன்குறித்து அவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த காரியங்களை செய்தார். நமக்காக சில வேளையிலே கஷ்டங்கள் வரலாம், சில வேளை வலிகள், வேதனைகள் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம டாக்டர் ஆஃபீஸுக்கு போகும்போது டாக்டர் உங்களை டெஸ்ட் பண்ணுவார்கள். சில மெடிக்கேஷன் கொடுக்கலாம். அந்த மெடிக்கேஷன்ஸ் பிட்டர்னஸாக இருக்கலாம், கசப்பாக இருக்கலாம். கசப்பான மெடிக்கேஷன் எடுக்கும்போது கொஞ்சம் கவலையாக இருக்கும். சில வேளையில் இந்த மெடிக்கேஷன் முடியாத ஒரு சர்ஜரி பண்ண வேண்டும். பெயின்ஃபுல்லான ஒரு சர்ஜரி உங்கள் பாடியிலே செய்ய வேண்டியிருக்கும். இந்த பெயினை நீங்கள் சகிக்கும் போது, இந்த வேதனைகளை சகித்து வெளியே வரும்போது, நீங்கள் கம்ப்ளீட்டாக ஹீல்வாகி வரும்போது, கர்த்தர் உங்களுக்கு முன்குறித்த பெரிய காரியங்களை, அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிறவராயிருக்கிறார். இந்த சர்ஜரி நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சோதனையாக, ஒரு டெம்ப்டேஷனாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். இவைகளை கடந்து வரும்போது நல்ல ஒரு ஹீலிங், கர்த்தருடைய வாழ்க்கையிலே செய்கிற ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். சோதிக்கப்பட்ட பின்பு நீங்கள் சுத்த பொன்னாக விளம்புவீர்கள். யோபு எழுதுகிறார் 23வது அதிகாரம் 10வது வசனத்தில், ஆனாலும் நான் படக்க வேண்டிய வழியை அவர் அறிவார், நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாக விளம்புவேன். சோதிக்கப்பட்ட பாடு உங்களுக்கு ஒரு பிரைட், ஒரு பிளஸ்ஸிங் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவது நாங்கள் பார்க்கும்போது, God himself performs his plan. இதே வசனத்தில் சொல்லுகிறது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று அவர் டிக்ளேர் பண்ணுகிறார். அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறதை யார் நிறைவேற்றுவார்? அவர் நிறைவேற்றுவார். யோபுக்கு அநேக நண்பர்கள் இருந்தார்கள், சிநேகிதர் இருந்தார்கள். ஒவ்வொருத்தரும் சிலர் அவரை என்கரேஜ் பண்ணுகிறார்கள், சிலர் கம்ஃபர்ட் பண்ணுகிறார்கள், சிலர் அவரோடு கூட இருந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எலிகு அதிகமாக யோபுவினிடத்திலே பேசி கொண்டிருந்தான். அநேக லெக்சர் அந்த இடத்திலே வருகிறது. ஆனால் யோபுவினுடைய எண்ணம் எங்கே காணப்படுகிறது? யோபுவினுடைய கண்கள் எதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது? யோபினுடைய திட்டம் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? He did not see the circumstances. He did not believe his friends. He did not believe, he only believed God's performance. அவர் எனக்காக வைத்திருக்கிற காரியங்களை நிறைவேற்றுவார், அவர் நிறைவேற்றுவார். He will perform, அவர் என்னை நிறைவேற்றுவார் என்ற ஒரே நம்பிக்கையோடு கூட இருக்கிறார். நான் இப்படியே மரித்து போவதில்லை. அவருடைய மனைவி சொல்கிறாள், நீர் இயேசுவை மறுதலித்து விட்டு, தேவனை மறுதலித்து விட்டு மரித்து போய்விடு என்று சொல்கிறார். ஆனாலும் அவன் கடைசி பரியந்தம் மரணம் சந்திக்கும் முன்பதாகவே கர்த்தர் என்னை சந்திப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட காணப்படுதான். கர்த்தர் என்னை முன்குறித்து வைத்திருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்வார், அவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவார். இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். அநேக ப்ராமிஸ் வேர்டை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த ப்ராமிஸ் வேர்டை நாம் டிக்ளேர் பண்ணி ஜெபிக்கிறோம். இந்த அற்புதமான வாக்கு தத்தத்தின்படி என்னை ஆசீர்வதியும் என்று நாம் ஜெபிக்கிறோம். ஆனாலும் நமக்கு ஒரு விசுவாசம் தேவையாக இருக்கிறது.
ஒரு மாறாத, அசைக்க முடியாத மாறாத விசுவாசம் நமக்கு காணப்பட வேண்டும். என்ன விசுவாசம் காணப்பட வேண்டும்? கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றுவார். மனுஷன் அல்ல, கர்த்தர் என்னை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு கூட யோபு காணப்பட்டார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இந்த விசுவாசம் தேவையாய் காணப்படுகிறது. கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் சொன்னதை செய்து முடிப்பார், செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்ற நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். God is alive. God is active, not passive. அவர் செயல்படுகிற கர்த்தராய் இருக்கிறார். நமக்கு உதவி செய்கிற கர்த்தராய் இருக்கிறார். உதவி செய்கிற தேவனாகவே காணப்படுகிறவராய் இருக்கிறார். யோபு இதை அறிந்திருந்தான். கர்த்தரினுடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்களை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட காணப்பட்டார். கர்த்தர் மாறாதவர், உதவி செய்கிறவராய் இருக்கிறார். என்னிலே கிரியைகளை நடப்பிக்கிற கர்த்தர் நன்மையானவைகளை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், பிலிப்பியன்ஸ் 1 அதிகாரம் 6வது வசனத்திலே, பிலிப்பியன்ஸ் சாப்டர் 1 verse 6 வாசிக்கும் போது பவுல் எழுதுகிறார், he who began a good work in you will carry it on to completion. உங்களில் நற்கிரியைகளை நடத் தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம், அவருடைய நாள் பரியந்தம் அவர் நடத்தி வருகிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நமக்குள்ளாக நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த ஏற்படுத்தப்பட்ட இந்த நல்ல காரியங்களை அவர் நடத்துவார். உங்களிலே நற்கிரியைகளை தொடங்கினவர் இது இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம், அவருடைய 2ஆம் வருகை பரியந்தம் உங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். He started in your life. He will continue in your life and he will complete in your life. தொடங்கினவர், நடத்தி கொண்டிருக்கிறவர், முடிவு பரியந்தம் உங்களை நடத்தி கொள்ளுகிறவராய் இருக்கிறார். முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருந்து காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நல்ல காரியங்களை செய்வதற்கு ஆவியானவர், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். உங்களோடு கூட இந்த தேவனாகிய கர்த்தர் காணப்படுகிறவராய் இருக்கிறார். What God has starts, he will complete, he will finishes. அவைகளை முடிக்க வல்லவராய் இருக்கிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்கள். யோசேப்பினுடைய வாழ்க்கையை கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். அவன் தகப்பனுக்கு அருமையான ஒரு குமாரனாய் காணப்பட்டான். பல வர்ண அங்கியை தரித்திருந்தான். அவன் சில இளம் பிராயத்திலே வாலிபனாய் இருக்கும் போதே அவனுக்கு விஷன் கொடுக்கப்பட்டது, ட்ரீம்ஸ் கொடுக்கப்பட்டது, தரிசனங்கள் கொடுக்கப்பட்டது. இந்த தரிசனங்களை நிறைவேற்றும்படி தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவருடைய சொந்த சகோதரர்களே அவனை குழியிலே தூக்கி போட்டார்கள். வனாந்தரமான இடத்திலே குழியிலே தூக்கி போடப்பட்டார்கள். மிகுந்த வெறுமையாய் காணப்பட்டான், வறட்சியாய் காணப்பட்டான். ஏத்துக்கு கொண்டு போகப்பட்டான். போர்த்திபாவனுடைய பேலஸிலே அவன் காணப்பட்டான். பாவத்தை செய்யும்படியாக ஆயத்த பண்ணப்பட்டான். ஆனாலும் அவனுக்குள்ளாக நற்கிரியைகளை உண்டாக்குகிற கிரியை அவருடைய இருதயத்துக்குள்ளாக காணப்பட்டது. சிறைச்சாலையை போடப்பட்டான். ஆனாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். வசனம் சொல்கிறது, the Lord was with him. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையை அவர் உருவாக்கினார். நற்கிரியைகளை செய்யும்படிக்கு, நன்மையானவைகளை செய்யும்படியாக யோசேப்புடைய வாழ்க்கையிலே இந்த தரிசனங்களை, இந்த சொப்பனங்களை கொடுத்திருந்தார். இந்த சொப்பனங்கள் நிறைவேறும் வரையிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இந்த யோசேப்புடைய வாழ்க்கை போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு திட்டத்தை உங்களுடைய இளம் பிராயத்திலிருந்து சிறுவனாய் இருக்கும்போதே இந்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கலாம், உங்கள் இருதயத்தில் வைத்திருக்கிறார். அந்த காரியங்கள் நிறைவேறும் வரையிலும், அவைகளை கம்ப்ளீட்டாக நிறைவேறும் வரையிலும் கர்த்தர் உங்களை வழி நடத்தி கொண்டே வருகிறார். போகிற வழியெல்லாம் போராட்டங்கள் இருக்கலாம். வனாந்தரமான பாதையில் தான் யோசேப்பு கடந்து சென்றான். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தான். அவனுடைய கைகள் கால்கள் கட்டப்பட்டு இருந்தது. ஆனாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். குறிப்பிட்ட காலம் நிறைவேறும் வரையிலே தேவன் அவனை உயர்த்தும்படியாக அவன் தேவனுக்குள்ளாக அடங்கியிருந்தான். God starts the work, God continues the work and God finishes the work. அவர் நினைத்த காரியங்களை முழுமையாக முடிக்கும் வரையிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கடைசியாக ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் வருகிறது. ஆதியாகமம் 50 அதிகாரம் 20வது வசனத்திலே தன்னுடைய சகோதரர்களோடு கூட யோசேப்பு சொல்கிறார்,
இந்த சோதனைக்குட்படுத்தப்பட இந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்ல, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக மாற பண்ணினார். ஆர் யூ கோயிங் டுவர்ட்ஸ் த டெம்டேஷன்? சோதனைகளுக்கூடாக நீங்கள் கடந்து செல்கிறீர்களோ, அல்லது வருத்தத்தோடு கூட உங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறீர்களோ, பிரச்சனைகளோடு கூட வாழ்க்கையை நடந்து செல்கிறதோ, கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்துவார். உங்களுக்காக குறிக்கப்பட்ட நாள் வருகிற வேளையிலே, அந்த நாளிலே கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராயிருக்கிறார். நீங்களோ தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அவைகளை நன்மையாக முடிய பண்ணினவராயிருக்கிறார். God is working behind your life. உங்களுடைய வாழ்க்கைக்கு பின்பாக அவர் உதவி செய்து கொண்டே இருக்கிறார். God will performing behind the curtain. அவர் உங்களுக்கு பின்னாக இருந்து உங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார். உங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் உங்களை குறித்த ஒரு திட்டம், ஒரு நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் ஏற்கனவே கொடுத்து விட்டார். இந்த திட்டம் நிறைவேறும் வரையிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஏற்ற காலத்திலே அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கும் போது, யோபு 23வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கும் போது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். இரண்டாவதாக சொல்கிறார், அவர் நிறைவேற்றுவார். மனிதர்கள் அவர் நிறைவேற்றுவார். த தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்திலே உண்டு. என் தேவனிடத்தில் இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. அவர் தீர்மானித்திருக்கிற காரியம் மாத்திரமல்ல, இன்னும் அநேக காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்னும் அநேக காரியங்களை அவர் செய்கிறவராயிருக்கிறார். ஏற்கனவே இந்த வசனத்தை சொன்னேன். நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாக அவர் கிரியை செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். இன்னும் அதிகமாக உங்களை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இது முடிவு அல்ல. உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதமானது ஒரு முடிவு அல்ல, இன்னமும் இருக்கிறது. இன்னும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இன்னும் அவர் உயர்ந்த சிங்காசனத்திலே உங்களை அமர பண்ணுகிறவராயிருக்கிறார். உங்களை ராஜாக்களாக, ஆசாரியராக உயர்ந்த இடத்திலே அமர பண்ணுகிறவராயிருக்கிறார். அந்த குறித்த நாளுக்காக, உயர்த்தப்படுகிற நாட்களுக்காக நாம் காத்திருக்கிறோம். You will do many things in your life. உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். யோபுனுடைய புஸ்தகத்தில் 42வது அதிகாரத்தில் வரும்போது, யோபு டபுளாக அவன் பிளஸ் பண்ணுகிற எல்லாவற்றையும் மறுபடியும் பெற்றுக்கொள்கிறவராயிருக்கிறார். தன்னுடைய கடந்த இந்த 23வது அதிகாரம் வரை பார்க்கும்போது யோபுனுடைய அங்கலாய்ப்பு, தவிப்பை நாம் பார்க்கிறோம். கடைசி சாப்டரில் வரும்போது எவ்வளவு பிளஸ்ஸிங்காக கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார். God's resources are unlimited. தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அவைகளெல்லாம் சாதாரணமானவர்கள், குறைந்தவைகளெல்லாம் அன்லிமிட்டடாய் காணப்படுகிறது. வரையறுக்க முடியாத பெரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருகிறவராயிருக்கிறார். தேவனுடைய ஆலயத்திலே, தேவனுடைய பண்டக சாலையிலே பெரிய காரியங்களை தருகிறவராயிருக்கிறார். நீதிமொழிகளை 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கும்போது, அவர் தம்முடைய பண்டக சாலையிலிருந்து நீதிமான்களுக்காக ஞானத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் அருளை செய்கிறவராயிருக்கிறார். God will provide all the resources to you. உங்கள் தேவைகளை அவர் தருகிறவராயிருக்கிறார். நீங்கள் கொஞ்சமாக இருக்கலாம், ஞானத்தில் குறைவுள்ளவர்களாயிருக்கலாம், ஆனால் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி எழுதுகிறார் 29வது அதிகாரம் 11வது வசனத்தில், குட் ப்ராமிஸ் வேர்ட். பாபிலோனிலே சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுக்கப்படுகிற இந்த வார்த்தை இன்றைக்கு நமக்கும் சபைக்கும் கொடுக்கப்படுகிற இந்த வார்த்தை. எரேமியா 29:11 வாசிக்கும் போது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளையே உங்களுக்கு தருவேன் என்று சொல்கிறார். தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நன்மையான காரியங்களை உங்களுக்கு தருவேன் என்று சொல்கிறார். For I know the plans I have for you, plans to prosper you, not to harm you. உங்களுடைய எதிர்காலத்தில் அநேக ஆசீர்வாதங்களை அவர் தருவேன் என்று சொல்கிறார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் நிறைவான காரியங்களை தருகிறவராயிரு. God's plan did not end with Job's suffering,
and the end is greater than the beginning. 42வது அதிகாரத்தை வாசிக்கும்போது எல்லாவற்றை பார்க்கலாம் ஒரு டபுள் பிளஸிங், ரெண்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறான். The end is greater than the beginning. எல்லாவற்றை பார்க்கிலும் சகல ஆசீர்வாதங்களையும் அவன் பெற்றுக்கொள்கிறான். 10 குமாரரை பெற்றுக்கொள்கிறான், குமாரத்திகளை பெற்றுக்கொள்கிறான். இழந்து போன எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்கிறான். இழந்து போன ஆடு மாடுகள் ஒட்டங்கள் எல்லாவற்றையும் எல்லா வெல்த்தும் மறுபடியும் அவனை தேடி வருகிறதா இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் இழந்து போனதை, நஷ்டமானவைகளை, கஷ்டமானவைகளை, பாரமானவைகளை மறுபடியும் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். இவைகளுடைய காரியத்திலே பிஹைண்டாக காணப்படுகிறது. நாம் அறிந்து கொள்ள முடியாதபடி ஒரு பிஹைண்டாக காணப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்பொழுது நீங்கள் எல்லாம் கார்டன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பீர்கள். சீடை போடுகிறீர்கள். சீடை நீங்கள் ஒரு பாட்டில் போட்டு காத்து நிற்கிறீர்கள். சீடை பார்க்கும்போது இந்தியாவில் விதையை விதைக்கிறவன் விதைத்து கொண்டு செல்லுகிறான். அந்த விதை எப்பொழுது அது வரும் என்பதை அவனை அறியாதவனாய் 2 weeks வெயிட் பண்ண வேண்டும். சிலர் கிரிட்டிசைஸ் பண்ணுவார்கள், இந்த விதை முளைக்காது, இது எப்படி முளைக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் என்று அவர்கள் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். பிஹைண்ட் த சீனில் அந்த சீடை எப்படி வளர வேண்டும் என்பதை கர்த்தர் அறிகிறவராய் இருக்கிறார். நாம் அறியோம். கர்த்தர் அந்த விதையை பண்படுத்தி அது விதைக்கப்பட்ட அந்த விதையானது அது வளர்ந்து வெளியே வரும்போது, துளிர்விட்டு வரும்போது நமக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் வருகிறதா இருக்கிறது. அதுபோல தான் மறைக்கப்பட்ட காரியங்கள், நாம் கண்முன்னால் காணக்கூடாத இந்த ஆசீர்வாதங்கள் கர்த்தர் ஏற்ற நாட்களில் உயர்த்தி அவைகளை ஷைன் பண்ண வைக்கிறவராயிருக்கிறார். அந்த செடிகள் துளிர்த்து வருகிற போது ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ளாக உண்டாகிறது. ஒரு புதிய விருட்சம் நமக்கு வாழ்க்கையிலே வருகிறதா இருக்கிறது. கர்த்தர் கொடுக்கிற காரியம், கர்த்தர் பிஹைண்ட் சீனிலே உங்கள் வாழ்க்கையிலே இவைகளை செய்து உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். யோபினுடைய வாழ்க்கையிலே இவைகளெல்லாம் மறைக்கப்பட்டிருந்தது. அவன் தேடினான், கண்டுபிடிக்க முடியவில்லை. முன்னாக தேடினான், கண்டுபிடிக்கவில்லை. பின்னாக தேடினான், கண்டுபிடிக்கவில்லை. வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் தேவனை காண முடியவில்லை. ஆனாலும் அவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனாலும் கர்த்தர் என்னை அறிவார் என்ற விசுவாசம் காணப்பட்டது. அவர் என்னை உயர்த்துவார் என்று நம்பியிருந்தான். இன்னும் அநேக காரியங்களை வாழ்க்கையிலே செய்வார் என்று அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அவனும் அவனுடைய மனைவி மாத்திரம் ஜீவனோடு கூட இருந்தார். அவனையும் அவனுடைய மனைவியையும் தவிர மற்றெல்லாரும் டபுளாக அவனுக்கு ஆசீர்வதித்து தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு சுவிகார புத்திரராக முன் குறித்திருக்கிறார். God has predestined for you. எபேசியர் சாப்டர் 1 verse 5 வாசிக்கும் போது, எபேசியருக்கு எழுத நிருபம் 1வது அதிகாரம், தமிழில் 5வது வசனம், இங்கிலீஷில் 5வது வசனம், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவுக்கு சுவிகார புத்திரராகும்படி நம் ஏற்கனவே முன்குறித்து வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை முன்குறித்து வைத்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், உங்களை உயர்த்த வேண்டும், உங்களை கனப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து அவர் திட்டம் வைத்திருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையிலும் இந்த அருமையான டிக்ளரேஷனை அவர் சொல்கிறார். 23வது அதிகாரம் ஒரு பெயின்ஃபுல் சாப்டர், ஆனால் 42வது அதிகாரம் ஒரு பிளஸட் சாப்டர், ஒரு குளோரியஸ் சாப்டர். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஃப்யூச்சரை நீங்கள் எதிர்பார்க்கும்போது நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் வாழ்க்கை எதிர்காலமானது ஆசீர்வாதமாய் காணப்படும். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும்போது அவரால் முன்குறிக்கப்பட்ட நீங்களை கர்த்தர் உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ட்ரஸ்ட் தி லார்ட், ட்ரஸ்ட் ஃபார் ஹிஸ் அப்பாயின்மெண்ட். அவர் உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற நாட்களுக்காக நாம் காத்து நிற்க வேண்டும். நம்பிக்கையோடு கூட காத்திருக்க வேண்டும் போது கர்த்தர் ஏற்ற நாட்களிலே உங்கள் உயர்த்துகிறவராயிருக்கிறார். He will perform it. மனிதர்கள் அல்ல, அவரே உங்களுக்கு நடப்பிக்கிறவராயிருக்கிறார். நீங்கள் எதிர்பார்ப்பதை பார்க்கலாம் மேன்மையான காரியங்கள், அநேக காரியங்களை உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை தருகிறவராயிருக்கிறார். மறுபடியும் இதை வாசிக்கிறேன். எனக்கு முன்குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவர்கள் இன்னும் அநேகம் அவரிடத்திலே உண்டு, அவைகளையும் அவர் தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த வசனத்தின் அடிப்படையில் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். God bless you.
Shall we stand and commit ourselves? பக்தனாகி